புகழேந்தி என்னாச்சு வந்தாங்க இங்க இருக்க நீங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு நீங்க சடக்குன்னு 5 பேரை கைது பண்ணிய உள்ளதுக்கு போட்டிய அவங்க மேல வழக்கு போட்டிய சரி அந்த ஏடிஜிபி அந்த ஐபிஎஸ் அதிகாரியை மட்டும் ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிய அவரே பிடிச்சி உள்ள போடணும்ல 5 பேர் மட்டும் இல்லைங்க பின்னாடி இருப்பாங்கல்ல அவங்களை சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம இங்க வருங்க இந்த விஷயத்தை யார் வேணாலும் பேசலாம் ஆனா எடப்பாடி ஐயா பேசப்படாது அவருக்கு ஒரு தகுதியும் கிடையாதுன்னு இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து சர்ன்னு போறாரு என்னன்னா இன்னைக்கு நான் பதிவு பண்றேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நீங்க இப்ப நடந்த அந்த கொலையில இழுத்துட்டு போய் அடிச்சதுல அந்த போலீஸ்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஐபிஎஸ் மாத்திரம் ஏன் சார் தப்பிக்க விட்டுறீங்க டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் பனிஷ் பண்றீங்க அவருக்கு மாத்திரம் டிரான்ஸ்ஃபர் கொடுத்து அபைன்ஸ்ல வைக்கிறீங்க என்னங்க நியாயம் இது ஐபிஎஸ் படிச்ச அத்தனை பேரும் நடந்து கொள்ளும் விதம் 70% ஏதோ ஒரு 30% சரியா இருப்பாங்க தமிழ்நாடு 70% ஏதோ ராஜாக்கள் போல நடந்துக்கிறாங்க இது மாதிரி ஏதோ யோகியஸ்தர்கள் போல இதை பேசுவதற்கு பழனிசாமிக்கும் முந்தைய அரசு பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அவர்களுக்கும் எந்த யோகியதையும் இல்லை.